வருவான் இப்போ. இங்கதான் திருவள்ளுவர் அடிச்சு சொல்வார், வேண்டுங்கால் வேண்டும் திறவாமை, மற்றது வேண்டாமல் வேண்டவர். இதுக்கு மேல் ஒரு உபதேசமே இல்ல. இதுக்கு மேல் உபதேசமே கிடையாது. எவ்வளவு டாப்ல போய் சொல்றா பாருங்க, வேண்டுங்கால் வேண்டும். நீ இந்த மண்ணுல ஏதாவது வேண்டணும்னு ஆசைப்படுற, வேண்டித்தான் ஆகணும்னு நினைக்கிறேன்னா என்ன வேண்டணும்னா பிறவாமையை கேளுங்கிற. அதான் உன்னுடைய லாஸ்ட் கோலா இருக்கணும், அதான் உன்னுடைய ஹையஸ்டா இருக்கணும். அதுக்கு மேல் ஒண்ணுமே இல்லைன்னு அதான் சொல்ல. வேண்டுங்கால் பொதுவா வேண்டவே கூடாதுங்கிற. அதான் அதுக்கு அர்த்தம். மண்ணுல வேண்டுதல் தப்பு. நான் சொல்லியிருப்பேன், வொர்ஷிப் இட்ஸ் ராங். நம்ம என்ன பண்றோம், பிரேயருங்கிறது ஆண்டவர்கிட்ட வேண்டதுன்னு. அதுவே ஒரு பொய்யான ஒரு விஷயம். தொடர்பே இல்லாம போன் எடுத்து வச்சு பேசினா எப்படி இருக்கும்? உங்க வீட்டுல லேண்ட்லைன் இருக்குது இல்லையா? அந்த லைன்ல நீங்க நம்பரை போட்டு அடிச்சா, இப்ப நான் ஜோக்கு போன் பண்றேன்னு வைங்களேன், நான் போட்ட உடனே ஜோ அதை எடுத்து அலோன்னு சொன்னா, இப்ப நான் பேசுறதுல அர்த்தம் இருக்கும். நான் கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, இல்ல அவங்க கேட்டதுக்கு சொல்லுவோம், ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா? இப்ப அந்த நம்பரே அங்க போகல, அவங்களுக்கு போனே இல்ல, அவங்களுக்கு போன் இருக்கு இல்ல, எனக்கு அந்த நம்பர் தெரியல. நான் கனெக்ஷனே போடாம சும்மா போன் எடுத்து வச்சு, ஹலோ ஜோ நல்லா இருக்கீங்களா, பொண்ணு நல்லா இருக்குதா, ஆத்துக்காரர் இப்படி இருக்கிறாரு, பேசுதானே. என் கிட்ட நிக்கிறவங்கள ஏமாத்துறதுக்கு. எனக்கும் மலேசியால ஆர்டர் இருப்பாங்க. எப்படி இப்ப நான் பாருங்க, மலேசியா போன் பண்றேன், எனக்கு ஆர்டர். எந்த வெட்டி பெருமை எதுக்கு? ஏமாத்துறது தானே. அதான் சொல்லுவான், நான் இப்போ சாமிகிட்ட பேசிட்டேன், முருகன்கிட்ட பேசிட்டேன், அவரு என்ன செய்வார், எனக்கு தருவார். அவர் தருவாருப்பா, அவர் லைன் கனெக்ட் பண்ணு, ஜோட்ட பேசலாம். அதுக்கு என்ன வேணும்னா முதல் ஜோவுக்கு எனக்கும் தொடர்பு இருக்கணும், ஜோவை எனக்கு தெரியணும், ஒரு லிங்க் இருக்கணும், அவங்க வீட்லயும் போன் இருக்கணும். லிங்க் இருக்க வீட்ல எல்லாம் போன் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? போன் இருக்கணும். போன் இருந்தாலும் அந்த நம்பரை அவங்க எனக்கு கொடுத்துருக்கணும். நம்பர் கொடுக்காம கூட இருப்பாங்க இல்லையா? எனக்கு அந்த நம்பர் இருக்கணும். இப்ப எனக்கு அந்த நம்பரை கொடுத்திருந்தாலும் கனெக்ஷன் என்ன வேணும், சர்வீஸ் கனெக்ஷன்ல இருக்கும். நோ கனெக்ஷன் வந்துடும், சர்வீஸ் கரெக்டாயிடுங்க, எரருங்க. உன் நேரம் சரியில்லை, உன் தலையெழுத்து சரியில்லைன்னா எந்த ஜாமீன் பேச முடியாது. அப்ப நீனே புலம்பிக்கிட்டு நீனே பண்றது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம். உன்னை பலகீனப்படுத்துகிறோம், உன் நம்பிக்கையை இழக்க வைக்கிறோம், போலித்தனத்தில் உன்னை ஆக்கிரமிக்கிறோம். அதுக்குதான் நான் சொன்னேன், வேண்டுதலே விட்டுருங்க, வேண்டவே வேண்டாம். நோ பிரேயர், நோ பிரேயர். திருமூலர் இதை சொல்றார். அந்த இடத்துக்கு போனவங்க, அந்த நிலையை அடைஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க. திருமூலர் சொல்ற பாருங்க, தன்னை தானறிய தனக்கொரு கேடில்லை, தன்னைத்தான் அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னைத்தான் அறியும் அறிவினை பெற்றபின் தன்னைத்தானே அரிசித்திருப்பர். அவ்வளவுதான். அப்ப முதல் நீ தெரிய வேண்டியது ஒன்ன தெரியணும். ஒன்ன தெரிஞ்சிட்டேனா நீ உனக்குள்ளேயே உன்னையே வணங்கிட்டு இருப்பேன். ஏன்னா இறை எங்க இருக்கிறது, உனக்குள்ளதான் இருக்கு. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். எல்லாம் கனெக்டிவிட்டி ஆகுதான். திருமூலர் அங்க கொண்டு வைக்கிறார். அப்ப நீ வெளியில வேண்டுதல் வணக்கங்கள் எல்லாம் தேவையில்லைன்னு இதேதான் வள்ளுவர் புராணம் சொல்றாரு. நீங்க வேண்டுதலே வேண்டாம், வேண்டாதீங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்னு வேண்டது வேஸ்ட். சும்மா உன்னை ஏமாத்துற, பலகீனப்படுத்துற. வேண்டாத. அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி உனக்கு வேண்டியே ஆகணும் சூழல் வந்ததுன்னா என்ன வேண்டணும்? வேண்டுங்கால் வேண்டும் பிரவம். அப்படி வேண்டியே ஆகணும்னு ஒரு சூழல் வந்தா அப்ப என்ன கேட்கணும்னா பிறவாமை வேணும்னு கேட்க. இதுதான் ஞான பயணத்தை மறைமுகமாக சொல்கிறார் இந்த குறள்ல. திருக்குறள் கடல் மாதிரி. இப்ப பாருங்க, வேண்டுங்கால் கண்டிப்பா வேண்டணுங்கிற. வேண்டுங்கால்னா ஏன் வேண்டணும்னா, இந்த பிறவியை தாண்டணும்னா நீ வேண்டணும், உனக்குள்ள பிறவாமையே வேண்டணும். அப்ப ஞான பயணம் அங்க சொல்லப்படுதா இல்லையா? நான் இப்ப சொன்ன விஷயத்த அவர் சொல்றார். ஞான பயணத்துல கடைசியில எங்க போய் சேரணும்? இறைவன்ட்ட போய் நான் சேரணும். அன்னைக்கு உங்கள்ட்ட நான் சொன்னேன், என்ன சொன்னேன்?
சங்கல்பம் வச்சுக்கணும், இறையிடம் போய் சேரணும். அப்ப இதான வேண்டுதல். அப்ப இறையிடம் போய் சேரணும்னா என்னெல்லாம் அதுக்கு வேணும்? போய் சொல்லக்கூடாது, நம்பிக்கை வேணும், குரு வேணும். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உள்ள வந்துரும் இல்லையா? அப்போ நீங்க வேண்டுறது என்பது கர்மாக்காக இருக்கக்கூடாது, உலக வாழ்க்கைக்காக இருக்கக்கூடாது, இறைக்காக இருக்கணும், உங்களை மீட்டெடுப்பதற்காக இருக்க. இதை செய்தவர்கள் தான் ஞானி, இதை பெற்றவர்கள் தான் சித்தர். இந்த நிலை தான் உங்களை இறைநிலை, தெய்வ நிலை சேரும். நல்ல ஞாபகம் வச்சு. அவர் திருவள்ளுவர் சொல்லக்கூடியது பாருங்க, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றெல்லாம் வேண்டாமல் வேண்டவர். நீ கேட்காமலே உனக்கு எல்லாம் கிடைக்கும் பாக்குற.